சின்ன காலத்துலேருந்து இங்கே தான் எல்லாம் யுத்தத்துக்கு முதல்லேருந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். காலண்டா இப்படி இந்த பிரச்சனைகள் வர நேரம் எங்களோட அம்மம்மா வந்து அம்மம்மாட்ட தான் இருந்தோம் நாங்கள். அப்போ அம்மம்மாட்ட வந்து அண்ணாவை கேட்டது. கேட்குற நேரம் அம்மம்மா சொன்னால் தரையில் அது எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை உண்டு அதை ஒன்று தாண்டு அதோட சரி இப்போ போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் வேற இது வந்து இந்த இதாக வந்து கேட்டாங்க. இது பிள்ளை அண்ணாவை கேட்டது கொடுக்க இல்லை. அம்மம்மாவுக்கு முன்னுக்கே அண்ணாவை சுட்டு அம்மம்மாவோட கை இதுக்குள்ளால பொத்துக்கிட்டு போச்சுது. அதுலேருந்து எனக்கு அவ்வளோ சின்னத்துலேருந்து அவ்வளோ விவரம் தெரியாது. அதுதான் எனக்கு தெரியும். சுட்ட உடனே அதோட அம்மம்மா என்னையும் எங்களோட அக்காவையும் எடுத்துக்கிட்டு போன நேரம் எங்களோட அக்காவை அம்மம்மா யாருக்கும் அந்த நேரம் பாரம் கொடுத்துட்டாங்க. அம்மா வயசு அம்மா அப்பா இல்லை எனக்கு சின்னத்துலேயே 2 பேரும் இல்லை. அம்மாவோட தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் அம்மம்மாவும் செத்த அப்புறம் இப்படி சித்தப்பமார்களோட தான் இருந்தான். சித்தப்பமார்கிட்டன்னு சொன்னால் இப்படி அவங்களோட பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்க்குறது நம்மளை கொஞ்சம் இதாக பார்த்துக்கிட்டு வேலைகளுக்கு அனுப்புவாங்க. சின்னத்தில் அதுக்கு போய் இதுக்கு போண்டெல்லாம் அனுப்புவாங்க. யுத்தத்தால் பிரச்சனை பட்டாங்க தான். நீ வந்து இப்போ கரைச்ச பண்ணுறது தான் இதில் இருக்க வேணாம் போங்கன்னு நாங்கள் ஒளிஞ்சு இதுக்குள்ளேயே தான் எங்களை ஊரை விட்டு நாம ஏன் போவேன்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ளேயே தான் இருந்தோம். அந்த நேரம் எனக்கு இருக்கும் 12-13 வயசு இருக்கும். யுத்த காலத்தில் கேம்புகளில் இருந்தேன். நான் இருந்து ஸ்கூல்களில் இருந்தோம். இருந்து தான் அப்படி இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கல்யாணம் வந்தால் நீ அது சித்தப்பா பேசக்கல. நான் நீ அவங்கள விட்டு இப்படி எனக்குண்டு ஒரு தொண்டை தேடணும்ட்டு நான் முடித்தேன். அவங்களுக்கு வச்சு கொலையில்லாதுண்டு அவங்கள நம்மளை பார்க்கலாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள அப்படி செஞ்சு விட்டாங்க. கல்யாண கட்டங்கள் எனக்கு ஒரு 17 வயசு 18 சின்ன வயசுலாம் முடிச்சு அவர் நல்லா இருந்தார். என்னோட நல்லா இருந்து 3வது பிள்ளை வகுத்தில் வரக்குள்ள தான் கடலுக்கு போனவர். இன்று வரையும் இந்த இது இல்லை. நாங்கள் திரும்ப அறிவித்தது போலீஸுக்கு தான் கொடுத்தோம். அடுத்தது நம்ம அந்த கடற்படை அவங்களுக்கெல்லாம் கொடுத்திருந்தோம். இது இன்று வரையும் தகவல் இல்லை. அந்த நேரம் சொல்லல. அது அப்படி ஒரு இதில் இருந்தேன். நான் புருஷனும் இல்லை பிள்ளை 3ஐயும் வச்சுட்டு நான் என்ன செய்வேன்ட்டு சொல்லி தாய் தகப்பன் இல்லை. ஆனால் அதை மாதிரி இருந்தேன். கடலில் இருந்து இல்லாமல் போன நேரம் தான் அந்த யுத்தம் வந்தது. அதுக்கப்புறம் பிள்ளை கிடச்சி அதுக்கு பிறகு தான் நான் தோங்கினேன். என்ன சொன்னால் பிள்ளை வகுத்தில் இருக்கும்போது நான் போகலை. அப்போ எனக்கு இல்லை பிள்ளைகள் கிடச்சி பிள்ளைக்கு ஒரு வயசு ஆகிட்டு தோங்கிட்டேன். நான் இந்த இதில் வந்தோடனே எனக்கு அந்த மனக்கவலை இல்லாமல் போயிட்டேன். பிள்ளைகளை நான் இப்படி சரி பார்க்குறேன்ட்டு நான் வந்து யாரும் சொல்ல இல்லை. எனக்கு ஃபோன் மூலம் தான் என்று சொன்னால் நான் வந்து ஃபோனில் பார்த்து ஒருத்தவங்களுடைய நம்பர்கள் வந்திருக்கிற நேரம் எடுத்து நான் அதில் கதைக்கிற நேரம் அவங்க என்னோட கதைப்பாங்க. கதைச்சோன்னாக்க சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வாங்கினா அந்த இடத்துக்கு நான் போவேன். இப்படித்தான் வந்தேன். வேறு யார் மூலமாகவும் நான் போகலை. எனக்கு இப்படி ஒவ்வொரு மாதிரி ஒரு 1000 2000 அப்படி இது மாதிரி தாங்க தார மாதிரிக்கு போய்க்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். தார காசில் தான் நம்மளோட இதுகள். அதுவும் இதுக்குள்ளே இல்லை. நான் தூரத்துக்குள்ள அது 4-3 பொம்பளை பிள்ளை நாளை நம்ம வீட்டுகளுக்கு எடுத்து நாளை பிள்ளைகளுக்கு பாதிக்கப்படும்ன்றாங்க. நான் வெளியால் போயிட்டு செஞ்சு கொள்கிறேன் ஃபோன் மூலமாக. அதுதான் ஒருக்கா போலீஸால் வந்து இருந்த நேரம் நான் என்னோட இதை சொல்லி கடைசியில் அவரோடய நான் போகிற அளவுக்கு வந்துட்டேன். செஞ்சலாம் வைஃப் இருக்குன்னு சொன்னார். பிள்ளைகள் நான் கேட்கல. அவர் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது இங்கேருந்து வாரேன்ட்டு. இதான் மற்றவங்கள மாதிரி அவ்வளோண்டு இல்லை. ஒரு 500 அப்படி 1000 ரூபாய்க்கிட்ட தந்துட்டு போவாங்க. மற்றவங்க வந்து அப்படி இல்லை 1000 2000 அப்படி தருவாங்க. வந்த போலீஸ் சொல்லிட்டு வர்றது இந்த எதுவும் நம்மளை அந்த போலீஸை இன்னொரு இதால் பிரச்சனை வராமைக்கு வந்து போய்கிட்டு பேர எதுவும் பாதுகாப்புன்னா இப்படி யாரையும் பிரச்சனை எனக்கு வராமல் இருக்கா அவர் பாதுகாத்து கொள்வார். நான் வந்து யாரோடையும் போகிறதுல அவர் இன்னொரு இதை மட்டும் காட்டிக்கொள்கிறேன் இல்லை அந்த வர போலீஸ். அவர் எனக்கு இந்த அவருங்க லஞ்சமாக நான் அவரோட போகிறதால அவர் எனக்கு பாதுகாப்பு எதுவும் இதாக்காம அடுத்த இதில் போலீஸ்காரங்க தகவல் கொடுக்காமைக்கு அப்படி இருந்து கொள்வார். எனக்கு வேலை அப்படி வேலை இதிலேயே இதாகிட்டேன். அதனால் எனக்கு கைத்தொழில் எதுவும் தெரியாது. கூலி வேலைக்கு தெரியும். எனக்கு அது ஒரு தொழில் மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன். அதனால என் மனசில் பயம் இல்லை. சொன்னாங்க சிலவங்க பயம் காட்டினாங்க. அதில் போனால் வேறு நோயில் காட்டும் கேன்சர் நோயின்னு காட்டுவாங்க. அப்போ அதில் கேட்டுட்டு இப்போ அதில் பயம் வருமென்ற பயத்தில் நான் போகலை. நான் வந்து அவங்களோட சேரலைன்னா நான் தனிப்படையாக ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விருப்பம். அவங்களோட சேர்ந்து நாளைக்கு இருந்து பேர போலீஸ் மூலமாக பாஞ்சு பிடிப்பட்டுரும்ன்ற இதனால தான் நான் தனிப்படையாக போய்கிட்டு இருக்கிறேன். இதுதான் காரணம். நாளைக்கு ஒன்றா சேர்ந்து நாளைக்கு அவங்களோட சேர்ந்தா ஒரு மாதிரி பிடிப்படும். ஆனால் தனிப்படையாக இருந்தால் அப்படி ஒன்று விளங்காத மாதிரிக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன்.
நான் வந்து இந்த தொழிலை கைவிட மாட்டேன். என்ன சொன்னா எனக்கு உதவி என்றது எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் வீட்டோட எதுவும் தொழில்கள் செய்கிற மாதிரி ஒரு இதுகள் இருந்தால் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன்.